காய்ஸ், நான் உங்கள் தனுஷ் பேசுகிறேன். நான் உங்களோட ஆகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் காய்ஸ் வர ரேண்டமான ஒரு யூடியூபர்ஸ் கூட விளையாடப்போம். இன்றைக்கி ஒரே ஒரு யூடியூபர் தான் போட்டுருந்தான், அதனால் அவங்க கூட மட்டும்தான் வீடியோ விளையாடப்போம் இன்றைக்கி. அது எப்படி தெரியுமா, நிறைய ப்ரோஸ்லாம் இருக்காங்க, நிறைய சாம்பியன்லாம் இருப்பாங்க. நான் ஒரு யூடியூபர் செஞ்சு பிடிச்சிட்டேன். ஆனால் இது வேறு யூடியூபர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக விளையாடப்போகிறாங்க காய்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக விளையாடுவேன். எங்கப்பா எவ்வளோ மாஸ்டர், எவ்வளோ ப்ரோன்னு பார்த்தீங்களா. போடு, நான் ஒருத்தனை அடிச்சிட்டேன். ஏய், என்னோட யூடியூப் சேனல் எங்கெங்கெல்லாம் ஃபேமஸ் ஆகிருக்கு? யூடியூப்பில் மட்டும்தான் ஃபேமஸ் ஆகிருக்கு. தமிழ்நாடுல மட்டும்தானா காய்ஸ்? பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு கூட விளையாட ஆரம்பிச்சிட்டேன் காய்ஸ். அவன் போயிட்டான். என் தம்பி அவனுக்கு என்ன வேலையோ, அதனால் என் ஃப்ரெண்டு யாரும் கூப்பிட்டான். ஐயோ, வேதாஷ்னி அவன் கூப்பிட்டான், அதனால நானும் வந்துட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயோ, 3 பேர் தானா? சரி, 3 பேர்னா இல்லை 30 பேர் என்ன? நான் தான் ஃபஸ்ட் ஆகுவேன், பார்க்குறியா? நான் ஒரே அப்படிதான் தப்பு நடிப்பானா விஏ விகாஷ். யார் அது? ஐயோ, மிஸ் பண்ணனே. போடு. என்னடா எப்படிக்கோ வச்சு என்ன காய்ஸ், இவன் நல்லாவே இருக்க மாட்டான். நான் எப்படா லாஸ்ட்டாக வரேன்? நான் யாருக்கு என்ன துன்பை பண்ணணும்? உள்ளே போயிட்டு எவனை கூப்பிட்டா, ரோஸ் பியான்னு எவனை கூப்பிட்டான், நான் ஜாயின் பண்ணேன். இங்கே 4 பேர் தான். ஹயோ, இங்கே எல்லா ஐமாஸும் இருக்குது. இப்போதைக்கு நான் ப்ரீஃப் கேஸ் வச்சுக்கலாம். பீஃப் கேஸ் வச்சா போய் ஹொயின்னு அடிக்கலாம். இங்கேருந்து வச்சா அங்கே ஹொயின்னு போகும். ஆரம்பிடா பேபி மோமோஸ். பேபி மோமோ. யாரு வந்தாலும் நான் தானே. இல்லை, நான் தான் சொன்னேன். இப்போ 2 மாஸ்டர் இருக்காங்க, 2 சாம்பியன் இருக்காங்க. நான் தான் செகண்ட். என்னது ஒர்க் ஷாப்பா? யார் கட்டினாய? போடு. ஐயோ, ஐயோ, ஐயோ காய்ஸ், எப்படா இன்னும் யார்? என்னடா இது? என்னடா போகணும் இப்படியா? ஐயோ, கால் எழுதணுமா? ஓ, ஐயோ, என்னடா நான் நிற்கிறது அப்படின்னா?
பாருங்களா டே நான் சரி நல்லா வளர்க்குமே. சரி செக் பண்ண வச்சுக்கான் பையன் அப்படின்னா. பார்த்தீங்கன்னா காய்ஸ் தைங்களா தப்பிலா இதெல்லாம் சரி பார்த்தீங்கன்னா காய்ஸ் இதெல்லாம் நெக்ஸ்ட் நான் சத்தியமாக முடியல. நான் ஒர்க் ஷாப்பில் சார் தமிழ்த்துது நான் அவுட்டும் ஆயிட்டேன். எங்கள் அப்பா தான் வந்து கேட்டார் கைஸ் என் தம்பி எங்கடா போனான்னா அவன் போயிட்டான் கைஸ்னா அவன் வேறு இருக்கான் அவன் கூப்பிட்டான் போயிட்டான். இருந்தாலும் சத்தியமாக நல்லாவே இல்லை. அந்த ப்ரோ பார்ட்டி தான் விளாடணும். இந்த மாதிரி நல்லா எனக்கு சிரிச்சுப்பா பாஸ் பண்ணே காய்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபைனலி அந்த யூடியூப் வந்து போட்டான் கோட் எடுத்தோமா 42v2 C9 யாருக்கு தெரியும் தப்பாக வந்துச்சுன்னா என்ன பண்ணு தெரியும். பார்த்தீங்களா என்னோட அறிவு டக்குன்னு இருந்துச்சு. சொப்புன்னு டக்குன்னு போடலாம். டக்குன்னு ஆரம்பிடா ஆரம்பி. நான் 20 மினிட்ஸ் எனக்கு போடலான்னு இருக்கேன். 20 மினிட்ஸ் இங்கே. ஆனால் இன்னைக்கு கெமிக்கல் அவமான போடும்போது அந்த கெமிக்கல் போட்டான். அதனால தான் பருப்புக்காக ஆகிட்டான். தூக்கத்தில் போட்டான்னா அவனுக்கே தெரியல. அதை தொப்பி போட்டு தூங்கினான். அப்படி ஓட எடுத்துன்னு வந்துட்டான். அவனை வீட்டில் சும்மா தூங்கின்னு இருந்தான். எடுத்துன்னு வந்துட்டேன். எப்படி ஐயோ பார்த்துட்டான். நான் தான் அட்டாக் பண்ணேன்னு. ஐயோ கோட் பேசியா டேய் யாரா நீ முதல்ல ரிவைவ் பண்ணுறா. இதுக்கா கேட்டேன் போடா பைத்தக்கா. சரி எவ்வளோ வாங்க இந்த மாதிரிலாம் நூறு வச்சுன்னா சரி இது இவங்க சொல்லலாம் சீன் பாண்டிஸ் ரிவைவ் பண்ணால் நான் வச்சு அனுப்புனா நான் பாட்டை விளாண்டு வந்துப்பேன். இந்த மாதிரி வச்சு சும்மா சீன் பண்ணுங்க. அந்த பஞ்சு மூணுல குத்துவாங்க பாந்து போனேன். சரி நானும் மாதிரி ஏதாவது சர்வர் இருக்கான்னு பார்க்குறேன் காசு லாஸ்ட் மினிட்ல வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். இவன் வந்து டக்குன்னு போட்டுட்டான். அதில் நான் வந்துட்டேல எப்படி எத்தனை ப்ரோ பிளேஸ் அதில் நானும் நான் நினைக்கிறேன். ஐயோ நான் தான் என்னடா நான் தான் ஃபஸ்ட்டாக வருவேன். எனக்கு ஐயோயோ எத்தனை வருஷம் காசு நானே சர்டிஃபிகேட் பண்ண இருக்காது. சத்தியமாக பிடிக்கல எனக்கு. சரி எக்ஸ்பெக்டட் பண்ணியே வாழ்க்கை போயிடும் ப்ரோக்ரஸ். எப்படி அதாவது காப்பாங்க கைஸ். நான் ரூம்குள்ளே வந்துட்டேன் கைஸ். எப்படி கஷ்டப்பட்டு வந்துட்டேனே. இந்த மேக்கப் வந்து எனக்கு காலையில் எத்தனை மணி ஆச்சு 12 மணி ஆச்சு. அப்படின்னா இன்னுமே தூங்கினுக்கான். அப்படின்னா எனக்கு அவன் பவுடர் நல்லா போட்டு எழுப்பி விடுவேன் தான். ஒரு தொப்பி மாட்டுவோம். இந்த தொப்பி மாட்டேன் அந்த தொப்பி போட்டு நல்லா ஒரு தொப்பி போட்டு வாங்கலாம். போடு 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 எங்கெங்க பார்க்க போடு பார்த்தியா எப்படிறா பார்த்தீங்கன்னா நான் ப்ரோ மோட் போயிட்டேன்.
ஐயோ நான் இங்கே போடுறேன். போ. ஐயோ டேய் டக்குனு இன்வைட் பண்ணுறா. போ. ஐயோ சரி அந்த சைடாக போயிருக்கலாம். லீவ் கொடுத்து மறுபடியும் ரீஜாயின் பண்ணலாம். ப்ளே ஐக்கன் கொடுத்தா அதே அந்த மாதிரி தான் அந்த வீடியோ பண்ணியிருந்தான். நான் அவனோட ப்ளே ஐக்கன் கொடுக்கலாம். ஐயோ எத்தனை பேர் வந்துட்டான். ஜாயின் भी करो ज्वाइन करो டக்குனு ஜாயின் பண்ணுங்க guys. எங்க செக்அப் பண்ணுவானே ஓய் அபியான பார்த்துட்டேன் guys. இவன் தான் இது ஹோஸ்ட். யாரா ஹோஸ்ட்டு? நோபடியா? யாரா ஹோஸ்ட்னு பட்டன் இல்லையே இங்கே இருக்குமா? இஸ்மா தட்டு. யாரா இஸ்மா தட்டு? இப்போ போட்டு அவனை கலக்கம் பாருங்க. லாஸ்ட் கிளியர் இல்லை. லாஸ்ட்டு மேட்ச்சில் அவ்வளோ கிட்டான்ட்டேன். அந்த மிஸ்டர் சம்மு போட்டு தாக்கணும் தான். தாக்கு go techno. Huya. ஐயோ போடா அவனை ஒரு அடி. ஏன் இப்படிதான் ஐயோ எப்படி அடிச்சாங்க போட்டா. ஐயோ எல்லாமே பஞ்ச் மிஸ் பண்ணிட்டேனே. சரி எவனும் போட்டு சாவல. Revive me boy. பா யார் சாமி நீ? நான் ஹெல்ப் பண்ணுவேன்டா. ஐயோ போடா. சரி மறுபடியும் ப்ளே ரெக்கார்ட் பண்ணியிருந்தானே இருக்கான். போகுது நல்ல டீமெண்ட்டாக எனக்கு மட்டும் அதிசயமாக தந்துடுறாங்க. இந்த கிக்கு தான் வாங்கணும்னு இருக்கு. ஆனால் என்ன வாங்க தான் முடியல. இது ஒரு ஆப்புன்னு இது ஒன்று டவுன்லோட். ஐயோ எனக்கு முடிஞ்சால் ஏதாவது ஒரு இதை ட்ரை பண்ணுவோம். எனக்கு எடிட் பண்ணவே சத்தியமாக தெரியல. பேக்ரவுண்ட் மியூசிக் தரலான்னு நினைக்கிறேன். ஆனால் எவனா பேக்ரவுண்ட் மியூசிக் தான் தெரியல.
ஒரே வருஷமாக போச்சு கைஸ் பேக்ரவுண்ட் மியூசிக்கே இல்லாமல் எல்லாரும் போடுறாங்க வியூஸ் பிடிச்சிட்டு போகுது. நினச்சிக்கோ ஞாபகம் வச்சுக்கேன் 10 லைக்ஸ் கொடுத்தா நான் வந்து லைவ் போட பார்ப்பேன் ஸ்டம்பிள் கேஸில். பேக்ரவுண்ட் கையில் தான் சவுண்ட் கிடச்சுன்னு நினச்சிக்கோங்க. டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் நான் என்ன பண்ண முடியும். போடு டான் 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 டான். நாயெல்லாம் நிறைய கட்டின்னு இருந்துச்சு காய்ஸ். போய் பார்த்தியா கூப்பிட்றா இங்கே ட்ராஷ் ஐயோ எலிமினேட் பண்ணிவிட்டாங்க கைஸ். ஐயோ எலிமினேட் பண்ணியாச்சு. ப்ளே அகெயின் டாயின் டாயின். டக்குன்னு போய் ஐயோ ரூம் காப்பி டூ என்னவோ சொல்கிறாங்க. நான் வந்து எஸ்எஸ்ஆர் ஃபேன். இவனை கொடுக்கலாம் மாஸ்டர் இதான் ப்ரோ இருக்கலாம் அவனுக்கு கொடுத்துலாம். அப்போ தான் அவன் ஆட் பண்ணேன்னா ஏற்கனவே என்கிட்ட 2 மாஸ்டர் ஆட் பண்ணிட்டேன். அவன் முன்னாடி இருந்த ஃப்ரெண்டு மாஸ்டரு இன்னும் இது சாம்பியன் ஆட் பண்ணிட்டேன். ஐ எம் வெரி ப்ரோ டு ஹாவ் அ சூப்பர் பாயிண்ட்ஸ். ஐ எம் வெரி ப்ரோ டு ஹாவ் எ மாஸ்டர். இது மாஸ்டர் வந்தாங்க எல்லாரும் சாம்பியன். நான் மட்டும்தான் பிளாட்டினம் அப்படின்னு என்ன வச்சுப்பாங்க. எல்லோரும் ஒரு டீமு நான் மட்டும் ஒருத்தேன் அப்படின்னு நான் சர்வை பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். உனக்கு இப்போ பவுடர் வச்சு விட்டானா நல்லா இருக்கும். ஆனால் என் பவுடர் எங்கே விட்டேன்னு தெரியல போகும். தொப்பி எங்கே தூக்கி போட்டான். அதை தொப்பி எடுத்து கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டா போச்சு அவ்வளோதான். ஐயோ யாரா அது பின்னாடி கத்தின்னு இருக்குது. பிரேக்கு पट अयो ओए ओड ना दक्कन போட்டேன்னா சேஃப்டி எத்தனை எப்படின்னா நான் மட்டும் ஏன்டா சார் போடு போடு
நினச்சேன் எனக்கு தானே இருக்கு. ஐயோ ஐ மிஸ் சி போடு நான் தான் வேணா போனேன். என்ன ஆவியாடா? ஐயோ இவ்வளோ இத்தனை வத்தனை அப்படி போட்டு வந்தால் ஒன்றா ஆச்சு. கடைசியில் ஆக மொத்தம் நான் வின்னே ஆக மாட்டேன்னு தெரியுது. நான் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிட்டேன். எத்தனை பேர் என் ஹோல் ஹிஸ்ட்ரியாக இன்வைட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை இன்வைட் பண்ணிட்டேன். எத்தனை பேர் எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்க என்னால்? என் ஃப்ரெண்டு சத்விக்கு அவ்வளோதான். நான் ஜாயின் பண்ணிருக்காங்க. இன்னும் மட்டும்தான் கொலை வயல. நான் அத்தனை வாட்டி எல்லாம் ப்ளஸ் பண்ணி அச்சு போட்டு இப்படி கரெக்டாக போய் சால் நான் பிச்சு போட்டு வந்தேன். ஆனால் என்ன பிச்சுட்டாங்க மொத்த கட்சியில். ஐயோ போச்சு. என்னடா அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் கரெக்டாக அடிக்கும். அத்தனை பேர் ஹெல்மெட் பண்ணேன். ஒத்த எப்படி போய் ஹெல்மெட் பண்ணாங்கன்னா என்ன எனக்கு அசிங்கமாக போகுது. அதே தான் நல்ல டீம்மேட். போடு எத்தனை பிரச்சனை தெரியல எனக்கு. ஓடியா ராகுல் தான் அச்சு அடி வாங்கின அடித்தாங்க. பையன் இமன்ஸில் போலதா. ராகுல் போக மாட்டான். போடு revive me da, please revive me da. revive பண்றா எனக்கு காது கேட்காது போல. எப்படா இவங்களாம் உலகத்துக்கே கேட்க மாட்டேங்குது. ஐயோ போச்சு. சரி இது நாசமாக போகுது. Rabbit potato. இவன் வந்து கட்சி அடிப்பனா நானே அச்சை இவன் அடிக்க மாட்டேன். மாஸ்டரு ஒரு நாள் 1 years 1 மாதம் 2 சைடில் ஏன்ட்டாங்க. யார் ஜெயிக்கப்பா? யார் 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 ஜெயிக்க போகிறான்? பார்த்தா அந்த யூபி யூஆர்பி தான் ஜெயிக்கணும். சும்மா எப்பூரா நீ கண்டிப்பாக எப்போ தாண்டா. அப்படின்னா இவன் தான் தோட்டான். நான் யார் பார்க்கறேன்னா அவன் தான் தோற்றான். ஐயோ அப்படி தான் கேர்ஸ்டா. நான் நோ கேர்ஸ் வச்சுருக்கேன். அதுதான் இப்போ யாரை பார்க்கறேன்னா அவன் வந்து ஓஹோன்னு போல். யாரா எனக்கு கிக் பண்ணது? எதுரா காஷ் எந்த பைத்தியக்காரன் எனக்கு கிக் பண்ணா? இந்த ஹோஸ்ட் வந்து இவன் கிக் பண்ணல. எவனோ ஏதோ இது எக்ஸ்எஃப் என்ன இது சில்வர் பார்த்தேன். அவன் தான் கிக் பண்ணான். அவன் வந்தான். நான் அவன் கிக் பண்ணிட்டு நாகப்பா ஜம்முனேன்.
அவன் வந்து அவன் காலி. இவன் டெவில் இல்லை, டெவிலும் பண்ணல, இந்த எக்ஸ்எஃப்சி அந்த காலம் தான் பண்ணான். காய்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக யாராவது இன்னொரு கிளிக் பண்ணியே இருக்கான். அப்படின்னா இஸ்மா தட்டு தான் கிளிக் பண்ணியிருக்கான். அவன் தான் சரி, நான் அவனை போட்ட குத்தப்ப வந்து அவன் தான் ஃபஸ்ட்டு ஆட்டினான். என்னை கிளிக் பண்ண என்ன பண்ணேன்னு தெரியும் எனக்கு. நீ என்கிட்ட மட்டும் என்கிட்ட நீ வந்து ஹோல் சாட்டே ஹோல் குரூப்பே பார்க்குது. அது நீ மட்டும் பார்த்தா நீ எல்லாரும் பார்ப்பான். ஒரே அசிங்கமாக போவோம். ஆனால் ரோப்ளாக்ஸ் மாதிரி பேன் பண்ண மாதிரிலாம் இல்லை. ஹேக்கர்லாம் ஸ்கேமர்ஸ்லாம். ஆனால் இதில் பிளானே பண்ணல. எங்கே அந்த மெடல் எஃப்எக்ஸ், அதுதான் எஃப்எக்ஸ் தான். இவன் என்ன பண்ணான், வீடியோவில் பாஸ் பண்ணி முடிஞ்சால் என்ன பண்ணேன்னு தெரியல. அவன் வந்து ஆட் பண்ணி அவனை போய் எல்லா கேமும் நான் டிஸ்ட்ராய் பண்ணப்பேன். அவங்க கூட போனால் நான் தான் டிஸ்ட்ராய் பண்ணேன். எதுவும் இப்போ நான் உன்னையே கால் பண்ணிட்டேன். எப்படா நீ மட்டும் எப்படி சர்வை பண்ண? Thank you. ஐயோ டேவிட் நியூ தங்கில டக்குன்னு எலிமெண்ட் ஆகும். டக்கு எலிமெண்ட் ஆங்க. 5 இன்னும் 3 பேர் 4 பேர் எலிமெண்ட் ஆனால் இல்லை. எலிமெண்ட்டே ஆக மாட்டேங்கிறாங்க. இவன் ஒரு டீம் காலி. டெவில் பாய் டீமு இவன் தான் இருக்கான். டெவில் நான் ஒரு நிமிஷம் எடுக்கலாம். எனக்கு செம்ம அசிங்கமாக போயிடும். எப்படி கைஸ் நான் கரெக்டாக ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்டாக நான் ரெக்கார்டை ஸ்டார்ட் பண்ணேன். எப்படா ஆல்ரெடி 30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் ஒழுங்காக விளையாட மாட்டேங்க. ஒழுங்காக விளையாடு.